திமுக எம்பியும் முன்னாள் மத்திய அமைச்சரான ராசா வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததாக 2015ஆம் ஆண்டு சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் 2022ஆம் ஆண்டு சென்னை எம்பி எம்எல்ஏக்கள் வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. குற்றப்பத்திரிகையில் குற்றம் சாட்டப்பட்ட காலத்தில் ராசா தனது வருமானத்தை விட 579% அதிகமாக, அதாவது 5.5 கோடி மதிப்பில் சொத்து குவித்ததாக சிபிஐ குற்றம் சாட்டியது. மேலும் இதில் ராசா மற்றும் அவரது நண்பர்கள் மற்றும் நிறுவனங்களின் மீது அமலாக்கத்துறையும் தனியாக வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்நிலையில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் குற்றச்சாட்டு பதிவு உள்ளிட்ட விசாரணையை தொடங்கக்கூடாது என கோரி திமுக எம்பி ராசா மனு தாக்கல் செய்திருந்தார். இதனை இன்று விசாரணை செய்த சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் ராசா மனு குறித்து பதிலளிக்க அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.